வணக்கம். இன்றைய தலைப்பு எகிப்து மக்கள் கடவுளை எப்படி கண்டறிந்தார்கள்? ஒரு சிறு குழந்தையை நினைத்துப் பாருங்கள். இருள் சூழ்ந்த அறையில் அது தனியாக இருக்கிறது என வைத்துக் கொள்வோம். அதற்கு எதுவும் தெரியாது. ஒலி கேட்கிறது, நிழல் அசைகிறது. அந்த குழந்தை பயப்படுகிறதா? அந்த பயத்திற்கு காரணம் தெரியுமா? மனித குலமும் ஒரு காலத்தில் அந்த குழந்தையைப் போலத்தான் இருந்தது. மின்னல் அடித்தது, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, வறட்சி ஏற்பட்டது. பின்னர் நோய் பரவியது, மரணம் ஏற்பட்டது. ஏன் என்ற கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை. அந்த ஏன் என்பதே கடவுளின் பிறப்பிடம். இன்று நாம் பார்க்கப் போவது எகிப்து நாகரிகம். இந்த ஏன் என்ற கேள்விக்கு எப்படி பதில் தேடினார்கள் என்பதையே. இயற்கையை தெய்வமாக மாற்றிய மனம். எகிப்தின் உயிர் நைல் நதி. நதி பெருக்கெடுத்தால் பசுமை, பயிர், வாழ்வு. அதே நதி வற்றினால் பசி, வறட்சி, மரணம். மனிதன் இயற்கையின் கருணைக்குள் வாழ்ந்தான். அவன் உணர்ந்தான், அவனை விட பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது என்று. அந்த சக்திக்கு அவன் பெயர் வைத்தான். சூரியன் அவனுக்கு வெறும் ஒளி மட்டுமல்ல, அது உயிரின் ஆதாரம். அதனால்தான் ரா உருவானார். ரா என்றால் சூரியன் என்று பொருள். காலையில் உதிக்கும் சூரியன் உயிர் கொடுக்கும் கடவுள். மாலையில் மறையும் சூரியன் இருள் உலகில் போராடும் சக்தி. இது கற்பனை அல்ல, இது மனிதனின் அறியாததை அர்த்தப்படுத்தும் ஒரு முயற்சியாகும். இயற்கை, பயம், கற்பனை, கடவுள். இந்த மாற்றமே மதத்தின் ஆரம்பம். மரணம் கடவுளை உருவாக்கிய தருணம். மரணம். ஒரு மனிதன் நேற்று பேசினான், இன்று அசைவின்றி இருக்கிறான். உடல் இருக்கிறது, ஆனால் அசைவில்லை. அவன் எங்கே போனான்? இந்த கேள்வி மனிதனை உருக்குலைத்தது. எகிப்து மக்கள், உடல் மட்டும் மனிதன் அல்ல, உள்ளே இன்னொரு சக்தி இருக்கிறது. அதுவே ஆன்மா. அந்த ஆன்மா உடலை விட்டு பிரியும், ஆனால் ஒருபோதும் அழியாது என நம்பினார்கள். அதனால் உடலை காப்பாற்ற வேண்டும் என எண்ணி அங்கேயிருந்து தோன்றியதுதான் மம்மி முறை. பிரமிடுகள் வெறும் கல்லறைகள் அல்ல, அவை ஒரு தத்துவத்தின் கற்சிலை. கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா ஒரு அரசனின் கல்லறை மட்டுமல்ல, மரணம் முடிவு அல்ல என்ற நம்பிக்கையின் சின்னம். அவர்கள் மரணத்திற்கு பின் ஒரு நீதி தீர்ப்பு உண்டு என நம்பினார்கள். ஒசிரிஸ் மரண உலகின் அதிபதி. மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை மதிப்பாய்வு செய்யப்படும் என நம்பினார்கள். இதயம் தராசில் எடுக்கப்படும். நல்லவன் என்றால் அமைதி, தீயவன் என்றால் அழிவு. இங்கே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. மரணம் பற்றிய பயம் நெறிமுறை வாழ்க்கையை உருவாக்கியது. கடவுள் நீதிபதி ஆனார். பகுதி 3. மனிதனை கடவுளாக்கிய அரசியல். எகிப்தில் அரசன் சாதாரண ஆட்சியாளன் இல்லை. அவன் பாரோன் என அழைக்கப்பட்டான். அவன் கடவுளின் பிரதிநிதி என்று அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டான். மக்கள் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? ஏனெனில் அவர் நாட்டை காப்பாற்றினார், போர்களை வெற்றி கண்டார், பெரும் கட்டிடங்களை எழுப்பினார், மனிதனுக்கு புரியாத அளவு சக்தி கொண்டவர் போல தோன்றினார். அதனால் அவர் உயிருடன் இருக்கும் கடவுள் என அழைக்கப்பட்டார். இங்கு மதம் அரசியலுடன் இணைகிறது. மக்கள் கடவுளை நம்பாமல் அவர்கள் அரசனை நம்புவார்கள். இது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, இது சமூக அமைப்பை நிலைநிறுத்திய ஒரு கருவி. பகுதி 4. எகிப்து மக்கள் உணர்ந்த கடவுள். அவர்கள் கடவுளை பார்த்தார்களா? நாம் அறியவில்லை, ஆனால் அவர்கள் அனுபவித்தார்கள். கர்னாக் டெம்பிள் போன்ற கோயில்களில் நுழையும் போது உயர்ந்த தூண்கள், இருள் சூழ்ந்த மண்டபம், தூப வாசனை, மந்திர ஓசை மனிதன் சிறியவை என்று உணர்த்தின. அந்த சிறுமை உணர்வில் அவன் பெரிய சக்தியை உணர்ந்தான். இது உளவியல் அனுபவம். மனிதன் அர்த்தம் தேடுகிறான். அவன் உணர்ந்ததை தெய்வம் என பெயரிட்டான். பகுதி 5. கடவுள் கருத்தின் மாற்றம். ஆரம்பத்தில் பல தெய்வங்கள் இருந்தன. ஒவ்வொரு இயற்கை சக்திக்கும் தனி உருவங்கள் இருந்தன. பின்னர் ஒரு காலத்தில் ஒரே சூரிய சக்தியை மட்டும் வழிபட முயன்றனர். அது ஏட்டன் என அழைக்கப்பட்டது. இது ஒரு கடவுள் சிந்தனையின் ஆரம்ப சோதனை. ஆனால் இது நிலைக்கவில்லை. மீண்டும் பல தெய்வ வழிபாடு தோன்றியது. இதிலிருந்து தெரிகிறது, கடவுள் கருத்து நிலையான ஒன்று அல்ல. அது மனித சிந்தனையுடன் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கடவுள் எங்கே பிறந்தார்? எகிப்து மக்கள் கடவுளை எப்படி கண்டறிந்தார்கள்? அவர்கள் இயற்கையை கண்டார்கள், மரணத்தை எதிர்கொண்டார்கள், பயத்தை அனுபவித்தார்கள், நீதியை நாடினார்கள், நம்பிக்கையை தேடினார்கள். அந்த தேடலில் இருந்து ஒரு உருவம் பிறந்தது.
அந்த உருவம் வானத்தில் இல்லை. அந்த உருவம் அந்த நைல் நதியிலும் இல்லை. அது மனிதனின் மனதின் ஆழத்தில் இருந்தது. கடவுள் என்பது மனித வாழ்க்கையின் மர்மத்துக்கு கொடுத்த பெயர். எகிப்து மக்கள் அந்த பெயரை கற்சிலைகளாக மாற்றி வழிபட்டனர். கோயில்களாக மாற்றினர். மதங்களாக மாற்றினர். அரசாட்சியாக மாற்றினர். அவர்கள் கடவுளை கண்டார்களா? நாம் உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையின் ஆழமான கேள்விகளை அவர்கள் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. அவர்கள் சிந்தித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள் உருவாக்கினார்கள், நம்பினார்கள். அந்த நம்பிக்கை இதுவரை உலகை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க தமிழ்! நன்றி.